1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, 100 கோடி இல்லை, 200 கோடி இல்லை, 37,000 கோடி. இப்போ 37,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வரவிட்டிருந்த முதலீடுகள் எல்லாமே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ராயல் என்ஃபீல்டு, ஒரு கொரியன் கம்பெனியில் ஆரம்பித்து மாசகான் டாக் அப்படிங்கிற ஷிப் பில்டிங் கம்பெனி வரைக்கும் எல்லாமே ஆந்திரா போயிடுச்சு. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் உள்ள முதலீடுகள் எல்லாமே இப்படி போயிடுச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகுறது? தமிழ்நாட்டில் தற்குறிகள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. தற்குறிகளின் ஆட்சியில் இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். அனுபவிக்கட்டும் மக்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பரப்பப்பட்டு இருக்கு. இதில் தாவேக ஆட்சியா, அதிமுக ஆட்சியா, திமுக ஆட்சியா அப்படிங்கிறலாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த ஒரு 37,000 கோடி முதலீடுகள், அதன் மூலமாக கிடைக்கும் வேலைவாய்ப்புகள்லாம் பறி போயிடுச்சு அப்படிங்கிற கவலையில் இந்த செய்தியில் உண்மை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தேன். அதோட ரிசல்ட்டை நான் வரவிருக்கும் வீடியோக்களில் சொல்கிறேன். இந்த முதலீடுகள்லாம் 35,000 கோடி முதலீடுகள் ஆந்திராவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைஞ்சதுனால தான் அது போச்சா அப்படின்னா அது இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது ஒரு பரப்பப்படும், அதாவது இந்த ஆட்சியின் மீது பரப்பப்படும் ஒரு பொய்யான பிம்பம். இவங்கள்ட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, எதுவுமே இல்லை, இவர்கள் தற்குறிகள் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரி பரப்பப்படும் செய்திகள்லாம் உடனுக்குடன் பதிலடி கொடுக்கறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரும் ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை போல ஆட்கள் தான் வெகு சிலர் தான் இதை பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் அண்ணன்ட்ட பேசி எனக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வேலையை விட்டுட்டு இதையே முழு நேரம் தொழிலாக பார்ப்பேன். அதனால் திரு விஜய் அவர்கள்ட்ட பேசி, முதலமைச்சர்கிட்ட பேசி எனக்கு ஒரு நல்ல சம்பளம் வாங்கி கொடுங்க.